இந்த வீட்டு கதவை 40 வருடமா யாரும் திறக்கல. அந்த வீட்டை பற்றி இந்த ஊர்ல ஒரு விஷயம் சொல்லுவாங்க. அந்த வீட்டுக்குள்ள போனவங்க திரும்ப வந்து பழைய மாதிரி இருக்க மாட்டாங்கன்னு. இந்த வீடு ஒரு காலத்துல ரொம்ப சந்தோஷமா இருந்த குடும்பத்தோட வீடு. ராமசாமி என்ற பெரிய பணக்காரர், அவரோட மனைவி லட்சுமி, 2 குழந்தைகள். எல்லாரும் அந்த வீட்டில் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. வெளியிலிருந்து பார்க்கும்போது அது ஒரு பெர்ஃபெக்ட் ஃபேமிலி மாதிரி தான் இருந்துச்சு. ஆனா வீட்டுக்குள்ள நடந்தது வேற மாதிரி. ஒவ்வொரு இரவும் அந்த வீட்டில் சண்டை சத்தம், கத்தல், அழுகை, யாரோ ஓடுற மாதிரி சத்தம். அக்கம் பக்கத்துல இருந்தவங்க எல்லாரும் கேட்பாங்க. சில நேரம் அந்த வீட்டோட மேல மாடி ஜன்னல்ல ஒரு ஷேடோ நிக்கிற மாதிரி கூட தெரியும். ஆனா யாரும் அந்த வீட்டுக்குள்ள என்ன நடக்குதுன்னு தெரியல. ஒரு நாள் இரவு அந்த வீட்டுல இருந்து பயங்கரமான கத்தல் சத்தம் கேட்டதாம். அந்த சத்தம் முழு தெருவையும் எழுப்பியிருச்சு. குழந்தை அழுகை, பெண் குரல், பொருட்கள் உடையிற சத்தம். அதுக்கப்புறம் திடீர்னு அமைதி. அடுத்த நாள் காலையில அக்கம் பக்கத்துல இருந்தவங்க வீட்டுக்கு வந்தப்போ கதவு பூட்டப்பட்டிருந்துச்சு, ஜன்னல்கள் மூடப்பட்டிருந்துச்சு. ஆனா உள்ள இருந்த குடும்பம் முழுக்க காணாம போயிருந்தாங்க. போலீஸ் வந்தாங்க, கதவை உடைக்க முயற்சி பண்ணாங்க. ஆனா அந்த நேரத்துல ஊர்ல இருந்த வயசான பாட்டி ஒருத்தி சொன்னாராம், அந்த கதவை திறக்காதீங்க, உள்ள இன்னும் அவங்க இருக்காங்க. அந்த வார்த்தை கேட்டதும் எல்லாருக்கும் உடம்பு சிலுவிச்சிருச்சாம். அந்த நாளுக்கு அப்புறம் அந்த வீடு முழுக்க அபேண்டன் பண்ணப்பட்டுச்சு. 40 வருடமா யாரும் அந்த வீட்டுக்குள்ள போகவே இல்லை. ஆனா இரவு நேரத்துல மட்டும் அந்த வீட்ல ஸ்ட்ரேஞ்ச் விஷயங்கள் நடக்க ஆரம்பிச்சுச்சாம். ஒவ்வொரு இரவும் சரியாக 2 மணிக்கு மேல மாடி ஜன்னலில ஒரு லைட் எரியுமாம். சில பேரு குழந்தை சிரிப்பு கேட்டிருக்கோம் சொல்வாங்க. சில பேரு யாரோ கதவை மெதுவா தட்டுற சத்தம் கேட்டுச்சுன்னு சொல்வாங்க. இன்னும் சில பேரு அந்த வீட்டுக்கு பக்கத்துல போனப்போ யாரோ தங்களை பின்னாடி நடந்த மாதிரி ஃபீல் பண்ணியிருக்காங்க. ஆனா திரும்பி பார்த்தா யாருமே இருக்க மாட்டாங்க. இந்த மர்மத்தை கண்டுபிடிக்க ஒருத்தர் மட்டும் துணிச்சலா முடிவு பண்ணாராம். அவரோட பேரு முரளி. கோஸ்ட் வீடியோஸ் அப்லோட் பண்ணுற யூடியூபர். அவர் இந்த வீட்டை பற்றி கேள்விப்பட்டதும், இந்த வீட்டு உண்மையை நான் கண்டுபிடிக்கிறேன்னு ஒரு கேமரா, டார்ச், மைக் எடுத்துக்கிட்டு ஒரு இரவு அந்த வீட்டுக்குள்ள போனாராம். ஆரம்பத்துல எல்லாமே நார்மலா இருந்துச்சு. பழைய ஃபர்னிச்சர், ஸ்பைடர் வெப், டஸ்ட், உடைந்த போட்டோ ஃப்ரேம்ஸ். ஆனா அவர் மேல மாடிக்கு போனதும் கேமரால ஸ்ட்ரேஞ்ச் சவுண்ட் ரெக்கார்டாக ஆரம்பிச்சிச்சு. முதல்ல குழந்தை சிரிப்பு, அதுக்கப்புறம் யாரோ ஓடுற சத்தம், அதுக்கப்புறம் டக் டக் டக்னு கதவு தட்டுற சத்தம். முரளி பயந்துட்டு கீழே வர முயற்சி பண்ணும்போது மேல இருந்த ஒரு ரூம் கதவு ததானாக திறந்துச்சாம். அந்த ரூமுக்குள்ள போனதும் அவர் பாடி முழுக்க நடுங்க ஆரம்பிச்சுச்சாம். ஏன்னா 40 வருடமா யாரும் திறக்காத வீட்டுக்குள்ள ஒரு டைனிங் டேபிள் மட்டும் கிளீனா இருந்துச்சு. அதுல பிளேட்ஸ், டம்பிள்ஸ், பாதி சாப்பிட்ட ஃபுட்டு கூட இருந்துச்சாம். அது நேத்திக்கே வைத்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. அந்த டேபிளுக்கிட்ட ஒரு ஃபேமிலி ஃபோட்டோ இருந்துச்சு. ஆனால் அந்த ஃபோட்டோவில் இருந்த எல்லாரோட முகமும் நைஃப் கொண்டு ஸ்க்ராட்ச் பண்ணப்பட்டிருந்துச்சு. முரளி அந்த ஃபோட்டோவை கேமராவில் ஜூம் பண்ணும்போது திடீர்னு கேமரா கிளிச்சா ஆரம்பிச்சிச்சான். அந்த நேரத்தில் மேலே இருந்து ஒரு குரல் கேட்டதாம், வெளியே போ. அந்த குரல் மனித குரல் மாதிரி இல்லை, ரொம்ப மெதுவாவா, பயங்கரமா, கேட்கவே உடம்பு நடுங்குற மாதிரி இருந்துச்சாம். முரளி பேனிக் ஆகி கீழே ஓட ஆரம்பிச்சாராம். ஆனா மெயின் டோர் திறக்கவே இல்லை. அவர் கதவை அடிச்சார், கத்தினார். ஆனா வெளியே இருந்து யாரும் கேட்கல. அந்த நேரத்துல மேல மாடியில யாரோ மெதுவா நடந்து வர்ற சத்தம். டப் டப் டப். முரளி கேமராவை மேலே திருப்பினார்.
அதுக்கப்புறம் ஃபுட்டேஜ் சடங்கா கட் ஆயிடுச்சு. அடுத்த நாள் காலை முரளி அந்த வீட்டுக்கு வெள்ளவனசா கிடந்தாராம். ஆனா பெரிய ஷாக் என்னன்னா, அவரோட ஹேர் முழுக்க ஒயிட்டா மாறிடுச்சு. அவர் அதுக்கப்புறம் ப்ராப்பர்லி பேசவே இல்லை. போலீஸ் அவர் கேமராவை எடுத்து பார்த்தாங்க. ஆனால் லாஸ்ட் 10 மினிட்ஸ் ஃபுட்டேஜ் மட்டும் கரப்டடு. ஆடியோ மட்டும் இருந்துச்சு. அதில் முரளி அழுற சத்தம், குழந்தை சிரிப்பு, அதுக்கப்புறம் ஒரு குரல், நாங்க இன்னும் இங்கே தான் இருக்கோம். இதுக்கப்புறம் போலீஸ் மீண்டும் இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிச்சாங்க. வீட்டுக்குள்ள தோண்டி பார்த்தப்போ ஒரு பழைய டைரி கிடைச்சிச்சு. அந்த டைரியில தினமும் ஒரே மாதிரி சென்டென்ஸ். அவங்க இரவில் திரும்ப வராங்க, அவங்க கதவை தட்டுறாங்க, அவங்க உள்ள வரணும். கடைசி பேஜில் மட்டும், இன்று கதவை திறந்துட்டாங்க, இனிமேல் நாங்க சேஃப் இல்லை. அந்த டைரி யாரோடுன்னு செக் பண்ணப்போ அது அந்த வீட்டில் இருந்த சின்ன பையனோட டைரின்னு தெரிய வந்துச்சு. ஆனால் அஃபீஷியல் ரெக்கார்ட்ஸ் படி அந்த பையன் 20 வருடத்துக்கு முன்னாடியே இறந்துட்டாராம். இன்னும் ஷாக் என்னன்னா, அந்த வீட்டை இடிக்க புல்டோசர் கொண்டு வந்தப்போ மெஷின் 3 தடவை ஸ்டார்ட் ஆகாம நின்னுச்சாம். ஒரு ஒர்க்கர் மட்டும் சீக்ரெட்லி உள்ள போயிருக்காராம். அவர் வெளியே வந்ததும் ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னாராம், அந்த வீட்டுக்குள்ள இன்னும் யாரோ இருக்காங்க. இப்போவும் அந்த வீடு அப்படியே தான் இருக்குதாம். இரவு நேரத்துல மேல மாடி ஜன்னலில ஷேடோ நிக்கிறத பார்த்தவங்க இருக்காங்க. சில பேரு இன்னும் அந்த வீட்டுக்குள்ள இருந்து தட்டும் சத்தம் கேட்குதுன்னு சொல்றாங்க. 40 வருடமா திறக்காத அந்த கதவுக்குள்ள உண்மையில என்ன நடந்துச்சு? அந்த குடும்பம் எங்க போச்சு? அல்லது இன்னும் அந்த வீட்டுக்குள்ளேயே இருக்காங்களா?